வணக்கம். மனித வாழ்வோட மிக அடிப்படையான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு புதிரை பத்தி அலசப்போற இந்த சிறப்பு விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். 1902ஆம் ஆண்டு ஸ்ரீ ரமண மகரிஷி கொடுத்த நான் யார் அப்படிங்கிற அந்த அற்புதமான படைப்பை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். மனத்தெளிவை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான உள்நோக்கிய பயணம் இது. சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம பயணத்தோட வரலாற்று வேர்களை புரிஞ்சுக்க இந்த ஸ்ரீரமணாசிரமத்தோட அதிகாரப்பூர்வ சின்னம் ரொம்பவே முக்கியமானது. பொதுவா ஆன்மீக கருத்துக்கள்னாலே ரொம்ப பழமையானது, புரிஞ்சுக்க கஷ்டமானதுன்னு ஒரு நினைப்பு இருக்கும் இல்லையா? ஆனா இந்த தொகுப்புல அந்த ஆழமான கருத்துக்களை உங்க அன்றாட நவீன வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பிராக்டிக்கலான வழிகாட்டியா நாங்க மாற்றி தரப்போறோம். ஏன்னா இது வெறும் தத்துவ கிளாஸ் கிடையாது, நம்மள நாமளே உணர்றதுக்கான ஒரு நேரடி பயிற்சி. இப்போ நம்ம எல்லாருக்கும் பொதுவான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். நாம ஏன் எப்பவும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தேடிக்கிட்டே இருக்கோம்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். இன்பம், அதாவது சுகம் அப்படிங்கிறது தான் நம்மளோட உண்மையான இயல்பு. ஆழமா பார்த்தா நாமளே அந்த சுக சுரூபமா தான் இருக்கோம். ஆனா அப்புறம் ஏன் அந்த சந்தோஷம் நிலைக்க மாட்டேங்குது, ஏன் மறைஞ்சிடுது? ஏன்னா நமக்குள்ளேயே இயல்பா இருக்கிற அந்த இன்பத்தை நாம வெளியில இருக்கிற உலகத்திலையும் பொருள்களிலும் தேடுறோம். அப்படி மனசு வெளியில தேடி போகும்போது அதுக்கு துன்பம்தான் மிஞ்சும். அப்போ உண்மையான சந்தோஷம் எங்க தான் இருக்கு? அதை கண்டுபிடிக்கணும்னா பழங்கால தத்துவ முறையான நேத்தி, அதாவது இதுவல்லங்கிற வழியை பின்பற்றி நாம உண்மையில யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். பகுதி 1, நான் உடலா அல்லது மனமா? பொய்யான அடையாளங்களை நீக்குதல். இதை தெரிஞ்சிக்க முதல்ல நாம யார் இல்ல அப்படிங்கிறத ரொம்ப திட்டவட்டமா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 7 தாதுக்களாலான இந்த உடம்பு நாம கிடையாது. அதே மாதிரி கேட்டல், தொடுதல், பார்த்தல், சுவைத்தல், முகர்தல்னு சொல்ற இந்த 5 புலன்களும் நாம கிடையாது. சரி, நாம சுவாசிக்கிற மூச்சு காத்துறோ இல்ல அந்த பிராணனோ நாமா? அதுவும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலா ஒன்னு சொல்லட்டுமா? எப்ப பார்த்தாலும் இடைவிடாம சிந்திச்சுக்கிட்டே இருக்குதே எண்ணங்களின் குவியலான அந்த மனசும் நாம கிடையாது. இப்படி நம்ம மேல போத்தி இருக்க இந்த போலியான அடையாளங்களை நாம ஒண்ணு பின்னாடி ஒன்னா தூக்கி எறியணும். சரி, இந்த மேலோட்டமான அடையாளங்களை எல்லாம் நிராகரிச்ச பிறகு மிச்சம் என்னதான் இருக்கும்? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவை எல்லாவற்றையும் நானல்ல நீக்கின பிறகு கடைசியா தனித்து நிற்குமே ஒரு தூய அறிவு, அதுதான் நான். அந்த அறிவோட உண்மையான இயல்பு என்ன தெரியுமா? சச்சிதானந்தம், அதாவது உண்மை, உணர்வு, பேரின்பம். இதுதாங்க உங்களோட உண்மையான நிலை. இப்போ ஒரு பெரிய கேள்வி எழும். நாம மனசும் இல்ல, அதோட எண்ணங்களும் நாம இல்லன்னா அப்புறம் மனம்னு நாம சொல்றது உண்மையில என்னதான்? இத பத்தி பாப்போம். பகுதி 2, மனதின் ரகசியம். மனசுங்கிறது கண்ணுக்கு தெரிகிற ஏதோ ஒரு உறுப்பு கிடையாதுங்க. ரமண மகரிஷியோட மூல நூல் படி மனம்ங்கிறது நம்ம ஆன்மாவில் இருக்கிற ஒரு அதிசயமான சக்தி. உண்மையில சொல்லப்போனா அது வெறும் எண்ணங்களோட ஒரு தொகுப்பு மட்டும்தான். தனித்து மனம்னு ஒன்று கிடையவே கிடையாது. எண்ணங்கள் சேர்ந்ததுதான் மனம். அதுலயும் குறிப்பா இந்த உடம்புல நான் அப்படின்னு ஒரு அகங்கார எண்ணம் எழும் பாத்தீங்களா? அதுதான் மனசோட முதல் எண்ணம். இந்த நான் அப்படிங்கிற எண்ணம் வந்த பிறகுதான் மற்ற எல்லா எண்ணங்களுமே வரிசையா உருவாக ஆரம்பிக்குது. இந்த மனசு எப்படி இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்க ஒரு அட்டகாசமான உதாரணம் சொல்றேன். ஒரு சிலந்தி பூச்சியை பார்த்திருக்கீங்களா? அது எப்படி தன்னுடைய உடம்புல இருந்தே வளைய வெளியில விரிச்சு திரும்பவும் அந்த வளைய தனக்குள்ளேயே இழுத்துக்குதோ, அதே மாதிரி தான் நம்ம மனசும் வேலை செய்யுது. மனசு தனக்குள்ள இருந்து உலகத்தை வெளியில தோற்றுவிக்குது. அப்புறம் நாம ஆழ்ந்து தூங்கும்போது, அதாவது சுளுத்தி நிலையில அந்த உலகத்தை மீண்டும் தனக்குள்ளேயே ஒடுக்கிக்குது. ஆக இந்த உலகமே மனசோட ஒரு வெளிப்பாடுதான். ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்படி எப்பவும் அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கிற இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? இதுக்கு இன்னொரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஒரு யானையோட தும்பிக்கையை எடுத்துக்குங்க. அது எப்பவும் சும்மா இருக்காது. அமைதியற்று எதையாவது தொட்டு பிடிச்சுக்கிட்டே இருக்க துடிக்கும். ஆனா அந்த தும்பிக்கையில ஒரு இரும்பு சங்கிலியை கொடுத்துட்டீங்கன்னா அது வேற எதையும் தொடாம அந்த சங்கிலியை மட்டுமே ரொம்ப உறுதியா பிடிச்சுக்கிட்டு அமைதியா நடக்கும். அதுபோலவே உங்க அலைபாயிர மனசுக்கு அது செதறாம இருக்கணும்னா ஒரே ஒரு வலிமையான பிடிமானம் தேவைப்படுது. இது நம்மள ஒரு இறுதியான தீர்வுக்கு கொண்டு வந்து நிறுத்துது. மனசுக்கு தேவையான அந்த வலிமையான பிடிமானம் என்ன? வாங்க பார்க்கலாம். பகுதி 3, நான் யார்? விசாரணை, அதாவது இறுதியான தீர்வு. இதை எப்படி பயிற்சி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்றேன். இதை பார்க்குற நீங்க இப்பவே கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க மனசுல ஏதாவது ஒரு எண்ணம் வரும்போது அதை தடுக்காதீங்க. அதுக்கு பதிலா இந்த எண்ணம் யாருக்கு வந்துச்சு அப்படின்னு உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. அதுக்கு உடனே எனக்கு அப்படின்னு ஒரு பதில் தோன்றும். அப்படி தோன்றின மறுகணமே அந்த எண்ணத்தோட வேறே அறுக்கிற மாதிரி அந்த நான் யார் அப்படின்னு ரொம்ப ஆழமா விசாரிங்க. இப்படி நீங்க திரும்ப திரும்ப நான் யார் அப்படின்னு விசாரிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களோட சொந்த உணர்வின் சுவரை நீங்களே உடைக்கும்போது மனசு வெளியில ஊடுறது அப்படியே தடுத்து நிறுத்தப்படும். மனம் தன்னோட பிறப்பிடமான இதயத்துக்கு, அதாவது ஆன்மாவுக்கே திரும்ப போயிடும். அப்படி மனசு தனக்குள்ள திரும்பும்போது எந்த எண்ணம் எழுந்துச்சோ
அது தானாகவே அடங்கி அழிஞ்சிடும். இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசு தன்னோட பிறப்பிடத்திலேயே தங்குற சக்தியை முழுமையா பெற்றுவிடும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்தணும். நிறைய பேர ஆத்ம விசாரணையையும் தியானத்தையும் ஒண்ணுன்னு குழப்பிக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்ல. தியானம்ங்கிறது நான் பிரம்மம் இல்லனா நான் கடவுள்னு மனசுக்குள்ள நினைக்கிறது, அல்லது ஏதோ ஒரு மன்றத்தை திரும்ப திரும்ப சொல்றது. ஆனா விசாரணை அப்படிப்பட்டது கிடையாது. ஆத்ம விசாரணைங்கிறது மனசை அதோட பிறப்பிடமான உள்ளத்திலேயே நிலைநிறுத்துறதுக்கான ஒரு சுறுசுறுப்பான நேரடி பயிற்சி. இது கற்பனை செய்யறதில்லைங்க, உண்மையை உற்று நோக்குறது. இப்படி இடைவிடாம நாமே நம்மள பற்றி கேள்வி கேட்கிற இந்த தீவிரமான விசாரணையின் மூலமா இந்த நூலோட இறுதி இலக்க நாம அடைகிறோம். அதுதான் பகுதி 4, முக்தி, அதாவது உண்மைய உணர்தல். முக்தினா எங்கேயோ காட்டுக்கோ மலைக்கோ போய் புதிசா ஒன்னு அடையிறது கிடையாது. மாறாக பந்தத்தில் இருக்கும் தான் யாரென்று விசாரித்து தன் யதார்த்த சொரூபத்தை தெரிந்து கொள்வதே முக்தி. அதாவது இந்த நான் அப்படிங்கிற அகங்காரன்ற பொய்யான அடையாளத்தை மட்டும் நீக்கிட்டோன்னா நமக்குள்ள இயல்பாகவே எப்பவுமே இருக்கிற எல்லையற்ற அமைதியும் உண்மையான சுபாவமும் வெளிப்படும். அதுதாங்க முக்தி. சுருக்கமா சொல்லணும்னா மாயைய விளக்கினா உண்மை தானாக ஒளிரும். அவ்வளவுதான். இப்போ நாம இந்த ஆழமான விளக்க தொகுப்போட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல என்றென்றைக்கும் எதிரொலிக்க வேண்டிய ஒரு ஒற்றை கேள்வியோட உங்களை விட்டு செல்ல விரும்புறேன். உங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு செயலின் போதும் நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கே நீங்க கேட்டுக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த கேள்வி இதுதான்: நான் யார்? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியின் மூலமா உங்களோட உண்மையான இயல்பை நீங்க சீக்கிரமே கண்டறிய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.